ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா. வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல். இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது ஒரு 500 ருபீஸ்க்கும் குறைவான விலையில ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற ஒரு பங்கு, பேக் டு பேக் போனஸ் கொடுக்கிற ஒரு ஸ்டாக். இந்த பங்குல பாசிட்டிவான பாயிண்ட் என்ன, இந்த பங்குடைய பிசினஸ் என்ன, இவங்களுடைய பினான்சியல் growth என்ன, இதெல்லாம் சிம்பிளா டக்குன்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் தகவல்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்ல அவசியமா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் மார்க்கெட் பத்தின நிறைய லேட்டஸ்ட் நியூஸஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்டா தெரியும். வாட்ஸ்அப் குரூப்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரீ ஜூம் மீட்ஸ் கண்டக்ட் பண்றோம். இன்னைக்கு கூட ஈவினிங் 8 மணிக்கு ஒரு ஜூம் மீட்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த விதமான சார்ஜஸுமே கிடையாது. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்டாக்குடைய விலை வந்து பாத்தீங்க அப்படின்னா 457. இந்த பங்கு இந்த ரேஞ்சில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இந்த ஸ்டாக்குடைய ஒரிஜினல் பிரைஸ நான் வந்து உங்களுக்கு ஆண்ட் சாஃப்ட்வேர்ல காமிக்கிறேன் லைவா. அலைஸ் ப்ளூவோட ஆண்ட்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்க ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட்டை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்க ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணுங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ற எல்லாருக்குமே எவ்ரி வீக் நடக்கிற ஜூம் மீட்ல ஜாயின் பண்ணிக்கிற ஃபெசிலிட்டிஸ், எவ்ரி மந்த் டைரக்ட் மீட் திருச்சி, கோயம்புத்தூர், ஈரோடு அண்ட் மதுரை இங்க நடக்கிற டைரக்ட் மீட்ல ஃப்ரீயாவே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இது ரிலேட்டடா ஏதாவது டவுட்னாலும் நீங்க இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. சோ நம்ம பார்க்க போற இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ஹிஸ்டரி மட்டும் நான் ஷோ பண்றேன் பாருங்க. ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து 457 கிடையாது. இந்த ஸ்டாக் 2023ல 1747 போனஸுக்கு அப்புறமா அகெயின் இந்த பங்கு சரிந்த இடத்துல இருந்து மறுபடியும் உயர்ந்து 1693 அடுத்த போனஸ் கொடுத்தாங்க. இப்ப இந்த ஸ்டாக் பிளாட்டா 457ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த பங்கோட நேம் நன் அதர் தென் வருண் பெவரேஜஸ் லிமிடெட். இவங்களுடைய பிசினஸ் எல்லாருக்குமே தெரியும், தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன். இந்தியாவில இருக்கக்கூடிய முக்கியமான பெவரேஜஸ் கம்பெனி லைக் அக்வாஃபினா வாட்டர், ஸ்லைஸ், ட்ரோபிகானா, இந்த மாதிரி இவங்க வந்து பெப்சிகோவோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிரான்ச்சைசி எடுத்து கீ பிளேயரா இன்னைக்கு வரையும் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கிறவங்க தான் இந்த வருண் பெவரேஜஸ் லிமிடெட். 1,54,692 கோடி மார்க்கெட் கேபிட்டலோட 457 ரூபாய் விலையில தன்னோட 52 வீக் லோ கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற இந்த ஸ்டாக்கோட ஒரு வருஷத்தோட சேல் 21,170 கோடி. அண்ட் இந்த நிறுவனத்துடைய ப்ராஃபிட் 2,998 கோடி. இந்த நிறுவனத்துல 59.44% ப்ரமோட்டரும், 21.93% எஃப்ஐயையும், 11.78% டிஐயையும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பப்ளிக் ஹோல்டிங் 6.84% இருக்கு. பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல எஃப்ஐஐ அண்ட் ப்ரமோட்டர் ஹோல்டிங் குறையுது. இது ஆக்சுவலி ஒரு பங்குக்கு வீக்கான்னு கேட்டீங்கன்னா ஆமா, பட் அதை யார் ஹோல்ட் பண்றா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டிஐஐ 3.42%ல இருந்து 11.78% இந்த பங்குல எஃப்ஐஐயும் ப்ரமோட்டரும் சேல் பண்ற ஹோல்டிங் அதிகரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த பங்குக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா நான் பர்சனலா பாக்குறேன். அண்ட் இந்த பங்கோட சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பாஸ்ட் 5 இயர்ஸ்ல 23% ஆகவும், ப்ராஃபிட் இம்ப்ரூவ்மெண்ட் பாஸ்ட் 5 இயர்ஸ்ல 41% ஆகவும், இந்த பங்கு நமக்கு கொடுத்த ப்ராஃபிட் பாஸ்ட் 5 இயர்ஸ்ல 46% ஆகவும் இருக்கிறதே இந்த பங்குல கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த பங்கோட பிஇ 52.1, இண்டஸ்ட்ரி பிஇல இருந்து சிமிலரா இருக்கு. இன்ட்ரின்சிக் வேல்யூ 219, ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய். அண்ட் இந்த ஸ்டாக்கோட ரிசர்வ்ஸ் 17,687 crore. கம்பேர் டு கடன் பாரோயிங், இந்த பங்கோட ரிசர்வ்ஸ் வந்து 2,138 கோடியில இருந்து 17,687 கோடியா இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். இந்த பங்கோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது தொடர்ந்து கடனை ரெடியூஸ் பண்றதும், நல்ல ப்ராஃபிட் க்ரோத் கொடுத்துட்டு இருக்கிறதும், நல்ல ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மெயின்டைன் பண்றதும், லாஸ்ட் 10 இயர்ஸ்ல சேல்ஸ் க்ரோத் நல்லா இருக்கிறதும் பாசிட்டிவான விஷயம் தான். இந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூ 54.3. இந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூ கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் வீக்கான விஷயம் தான். இவங்களுடைய ஸ்பெஷலே நான் பாக்குறது 2019ல 2 பங்குக்கு ஒரு பங்கு போனஸ், 2021ல 2 பங்குக்கு ஒரு பங்கு போனஸ், 2022ல 2 பங்குக்கு ஒரு பங்கு போனஸ் கொடுத்தவங்க 2023ல 10 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ 5 ரூபானும், 2024ல 5 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ 2 ரூபான்னு ஸ்பிளிட் பண்ணி 500 பிலோ ஸ்டாக்ல இருக்காங்க. இந்த பங்குடைய சேல்ஸ் அப்படிங்கிறது
ஒவ்வொரு குவார்ட்டர்ல ஜூன் குவார்ட்டர்ல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஸோ செப்டம்பர்ல டல்லா இருந்து டிசம்பர் குவார்ட்டர் வீக்கா இருந்தாலும் ஜூனுக்கு அப்புறம் இவங்களுடைய சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் எப்போதும் போல அதிகரிக்கலாம். பிகாஸ் ஆஃப் சீசன் அவங்களுக்கான சேல்ஸ் அதிகரிக்கும். ஸோ தன்னுடைய சேல் ப்ராஃபிட்டை சஸ்டெயினா மெயின்டைன் பண்ணி நீட்டான ஹோல்டிங் பேட்டர்ன்ல மெயின்டைன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த பங்கு மேல வரலாம். இந்த பங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற எந்த பங்கை பத்தி தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய குவாலிட்டியான வேல்யூபிளான முக்கியமான முன்னணி தகவல்களோட அடுத்த பதிவுல சந்திக்கும் வரை தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஃபேன்டாஸ்டிக் டே.